அப்படியே போயிட்டுருக்கு. காஞ்சனா எல்லாம் முடிஞ்சு ஜிகிர்தண்டா படம் ரிலீஸ் ஆகுது. ஜிகிர்தண்டா பார்ட்டி போயிட்டுருக்கு. டைரக்டர் நின்று பேசுகிறேன். நான் டைரக்டர் கிட்ட போகிறேன். டைரக்டர் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கிறவர் டக்குன்னு இந்தப்பா சீமானண்ணன் பேசுவார்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட. அவருக்கும் தெரியாது நான் பேச போகிறேன். அவர்கிட்ட லாரன்ஸ் பேசுவார், சீமானண்ணன் 2 பேரும் சைலண்ட்டு. நானும் எதுவும் பேசலை, சீமானண்ணனும் எதுவும் பேசலை. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறோம். பெரியவர் இல்லை என்னாலும் அண்ணன் அப்படின்னு. அவ்வளோதான் அண்ணன். பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அண்ணன் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகிர்தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண இவ்வளோ சூப்பராக பண்ண, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. அவருடைய அன்பு தான் தெரியும்ல, எல்லாமே அதிகமாக இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணா ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்தினார். அப்புறம் நான் வந்து மாற்றம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன்ல, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கறது, அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி கொடுக்குறது எல்லாமே அதை பார்த்துட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, ரகுவலரன் சார் மாற்றம்னு அமைச்சிருக்காருன்னா, நல்ல விஷயம் தம்பி, நல்லா பண்ணிட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினார். ஸோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு கடவுளே வந்து அதை அப்படியே சால்வ் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போச்சு. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. எப்போல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போகும்போது பசங்கள்லாம் கேட்பாங்க, அந்த 100 ஏக்கர் ட்ரஸ்ட்டு குழந்தைங்க, சரி ஓகேடா. அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர் விஜய் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வர அரசியலுக்குன்றாரு. நிஜமா நண்பா அப்படின்னு. எஸ் அப்படின்னு. மறுபடியும் போய் ட்ரஸ்ட்டில் உட்காந்து நம்ம டேய் நண்பர் வராரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளோ க்ளோஸோ நண்பர் கூட அவ்வளோ க்ளோஸ் தான் எனக்கு. ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்லேருந்து நான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டராக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன், சரக்கு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், அந்த தாம் தக்க தீம் தக்க. அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன். தமிழ் வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு போவேன். அவர் வரணும் போது எஸ், ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா அவர் நல்ல உழைப்பார், நல்ல உழைப்பாளி பண்ணுவார் அப்படின்னு நினச்சி மறுபடியும் போய் ட்ரஸ்ட் ஆளுங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ அம்மா இருக்காங்களே பிடிக்காத, ஃபஸ்ட்டு அங்கே கரெக்ட் பண்ணணும்ல. அங்கே போனேன். அம்மா நண்பர் அரசியலுக்கு வராருமா. என்னம்மா அப்போ தான் ஓகே, இப்போ எல்லாம் மாறி இருக்கு, போகலாமா. நீ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. கூப்பிட்டு போய் இந்தப்பா என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன் பார்த்துக்கப்பான்னு சொல்லுன்னு பார்த்தா, என்னம்மா பேச போகிறேன்னு கேட்டேன். நீ அரசியலுக்கு வராத தம்பி, இது ஒரு சாக்கடை, நீ அரசியலுக்கு வராத, நீ ரொம்ப சைலண்டான ஆள், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வருது கஷ்டம்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. நான் அப்படியே மா புரிஞ்சுக்குமாண்ணா. டேய் மீன் குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட்றேன். அதே மீன் குழம்பு. ஓகே நான் நினச்சிட்டேன் நம்ம ஜாதகத்தில் இல்லை போல், சரி விட்டுடலாம். சரி இப்போ விட்டுருவோம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுகிறேன். அதே மறுப்பு தான். நானும் நண்பர்கிட்ட பேசுகிறேன், அம்மா இப்படி சொல்கிறாங்க நண்பா. அது அவங்களுக்கு தெரியல, அவர் நிறைய பேச மாட்டார், வயசானவங்க இல்லை, தெரியல, வந்தப்புறம் புரியும், ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஃபோனில் கூட்டணி கட்சியெல்லாம் வராது போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது நான் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டாங்கலாம் மனசில் பட்டதை எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ, என் பழக்கம் அப்படி தான். பிடிக்கலாம் தூரம் ஒதுங்கிடுவேன்.